எங்கள் அம்மா வந்து பாவக்காய் குழம்பு சூப்பராக வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எதாவது செஞ்சுருக்காங்க. இப்போ சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்தமாரி எதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து கூட்டை வந்து கிண்டுனா கரெக்டாக பருப்பு கூட்டு. அப்புறம் இதுதான் நம்ம பாவக்காய் குழம்பு. தெரியுதா? பாவக்காய் குழம்பு சாப்பாடு வச்சு சாப்பிடணும். சாதம் இப்போ வச்சு சாப்பிட்றத பார்ப்போம். பாவக்காய் சாப்பாடு சாப்பிட போகிறோம். கொஞ்சமாக வச்சு அப்படியே சாப்பிடுவோம். பக்காவாக இருக்கும். அந்த பாவக்காயோட கசப்பு ரொம்ப இல்லாமல் நல்லா மைல்டாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு நேரம் போல இருக்குது. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது. அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டு. இப்போ லைட்டாக போய் தண்ணி குடிக்கணும், வாயெல்லாம் எரியுது. அவ்வளோதான்.